அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனிக்கிழமை அன்று மறந்தும் கூட இந்த பொருட்களை வாங்கி விடாதீர்கள், வீட்டில் தரித்திரம் மற்றும் வறுமை ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல சனிக்கிழமை அன்று வாங்கக்கூடாத பொருட்களை பற்றி ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். சில பேர் அந்த பதிவை நீங்க பார்க்காமல் இருக்கலாம். மேலும் நாளைய தினம் பார்த்தோம்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அன்று நாம் வாங்க வேண்டிய பணவசிய பொருட்களை பற்றி ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ நாளைய தினம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருவதனால ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவாக இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்றோம். எந்த சனிக்கிழமை அன்றும் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை வாங்கக்கூடாது. அதிலும் நாளைய தினம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருவதனால இந்த பொருட்களை கட்டாயமாக வாங்கக்கூடாதுங்க. சரி, வாங்க அந்த பொருட்கள் என்னன்றத டீடைல்டா நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதலாவதாக நாம் பார்க்க போகும் பொருள் துடைப்பம், குப்பை கூடை, ஒட்டடை குச்சு, வீட்டை துடைக்கும் மாப், குப்பை அள்ளக்கூடிய முறம் மற்றும் அரிசி புடைக்கக்கூடிய முறம்னு இது போன்ற பொருட்களை சனிக்கிழமை அன்று நம்ம வாங்கக்கூடாதுங்க. துடைப்பம்னாலே அது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள். அதை சனிக்கிழமை அன்று வாங்குவது வீட்டில் தரித்திரத்தை ஏற்படுத்தும், வறுமையையும் உருவாக்கும். அது தென்னை துடப்பங்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள பெருக்கக்கூடிய துடப்பங்களாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமை அன்று இந்த துடைப்பத்தை நம்ம வாங்கவே கூடாதுங்க. அதே போல பாத்திரம் விளக்க பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரப்பர்ஸ், டைல்ஸை துடைக்கக்கூடிய பிரஷஸ்னு இது போன்ற பொருட்களையும் வாங்கக்கூடாதுங்க. துடைப்பம் போன்ற வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வாங்கலாம். ஏன்னா சனிக்கிழமை நிறைய பேருக்கு லீவ் இருக்கும். அன்னைக்கு தான் ஷாப்பிங்காக நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அன்றைய தினம் இந்த பொருட்களை வாங்குவதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இரண்டாவதாக ஸ்லிப்பர்ஸ் மற்றும் ஷூஸ், செருப்பு மற்றும் ஷூக்களை சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடாதுங்க. குறிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு லெதர் ப்ராடக்ட்ஸையும் நம்ம வாங்கக்கூடாதுங்க. தோலினால் செய்யப்பட்ட மணி பர்ஸ், பேக், பெல்ட், ஷூஸ் எல்லாம் நம்ம வாங்குவது சிறப்பு கிடையாதுங்க. நம்முடைய உடலில் எலும்பு மற்றும் கால் பகுதிகளில் சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துவார். அதனால சனிக்கிழமை அன்னைக்கு காலணிகளை வாங்குவதை நம்ம தவிர்க்கணும். அடுத்ததாக இரும்பு மற்றும் கூர்மையான வெட்டக்கூடிய பொருட்களை சனிக்கிழமை அன்று வாங்கக்கூடாதுங்க. கத்திகள், கத்தரிக்கோல், ஊசி போன்ற வெட்டக்கூடிய குத்தக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடாதுங்க. இரும்பால் செய்யப்பட்ட எந்த உபகரணங்களையும் சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடாது. இது பணவரவில் மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தும். இரும்பு சனி பகவானுக்கு உரிய உலோகம். சனிக்கிழமை அன்னைக்கு இரும்பு பொருட்களை வாங்கும் போது அது தோஷத்தை ஏற்படுத்தும். இதை தவிர்த்து ஷேவிங்காக பயன்படுத்தக்கூடிய ட்ரிம்மர்ஸ், ஷேவிங் செட் இது போன்ற பொருட்களையும் வாங்கக்கூடாதுங்க. அடுத்ததாக சனிக்கிழமை அன்று மை வாங்கக்கூடாதுங்க. கருப்பு நிறம் சனி பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. சோ கண்ணில் வைக்கக்கூடிய இந்த கருப்பு மையை சனிக்கிழமை அன்னைக்கு வாங்குவது சிறப்பு கிடையாதுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் எண்ணெய். எந்த வகையான எண்ணெயாக இருந்தாலும் சனிக்கிழமை அன்னைக்கு வாங்குவதை நம்ம தவிர்க்கணும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்னு எந்த விதமான எண்ணெய்களையும் சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம். அல்லது ரெடிமேடா இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் விளக்கை வாங்கி கோவிலில் தீபத்தை நம்ம ஏற்றலாம். நம்முடைய பயன்பாட்டிற்கு வீட்டுக்கு தாங்க எண்ணெயை வாங்கிட்டு வரக்கூடாது. கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது மற்றும் கோவிலுக்கு விளக்கேற்றுவதற்கு தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். வீட்டில் நம்ம பூஜைக்காக ஏற்றக்கூடிய நல்லெண்ணெயை கூட சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடாதுங்க. தற்போது சிம்ம ராசிக்கு கண்டக சனி, கடக ராசிக்கு அஷ்டம சனி, விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, மகரம், கும்பம் மற்றும் மீனத்திற்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குங்க. சோ இந்த ராசிக்காரர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் வாங்கி கோவிலுக்கு தானம் கொடுப்பது மிகவுமே விசேஷம். அல்லது நல்லெண்ணெய் விளக்கை நீங்க சனி பகவானுக்கு ஏற்றலாம். இது சனியின் தாக்கத்திலிருந்து பெருமளவு நம்மை காத்து ரட்சிக்கும். அதே போல சனிக்கிழமை அன்று எள்ளு நம்ம வாங்க கூடாதுங்க. எள் விளக்கை நீங்க சனி பகவானுக்கு ஏற்றலாம் அல்லது எள்ளை தானமாக கொடுக்கலாம். நம்முடைய பயன்பாட்டிற்கு சனிக்கிழமை அன்று எள்ளை நம்ம வாங்க கூடாதுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான பொருள், எந்த விதமான மாவு பொருட்களையும் சனிக்கிழமை அன்னைக்கு வாங்க கூடாதுங்க. கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா, கார்ன்ஃபிளர்னு எதையுமே சனிக்கிழமை அன்னைக்கு
அன்னைக்கு கடையில இருந்து வாங்க கூடாதுங்க. மற்ற நாட்கள்ல நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம், கடையில இருந்து தாங்க வாங்க கூடாது. மாவு பொருட்களை வாங்குவது வீட்டில் பண கஷ்டத்தை ஏற்படுத்தும், எதிர்பாராத திடீர் செலவுகளை அது உருவாக்கும். சோ சனிக்கிழமை அன்று மாவு வாங்குவதை நம்ம தவிர்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் இன்னொரு முக்கியமான பொருள் கல்லுப்பு. கல்லுப்புனாலே அது மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள். ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு சாஸ்திரங்கள்ல இந்த கல்லுப்பிற்கு நிறைய பெயர்கள் உண்டு. இந்த கல்லுப்பை வாங்குவதற்கு மிக மிக உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. மறந்தும் கூட சனிக்கிழமை அன்னைக்கு கல்லுப்பை வாங்கக்கூடாதுங்க. கல்லுப்புன்னு மட்டும் கிடையாது, தூளுப்பையும் நம்ம வாங்கக்கூடாது. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சனிக்கிழமை அன்று வாங்கக்கூடாத மிக மிக முக்கியமான பொருட்கள். இதை தாண்டி இன்னும் சில பொருட்கள் இருக்குங்க, அதை இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.